வணக்கம். உலகில் இதுவரை இருப்பதில் மிகப்பெரிய பறக்கும் பறவை பற்றிதான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு காலத்தில் வாழ்ந்து இன்று காணாமல் போய்விட்ட ராட்சத பறவை என்று பார்த்தால் மடகஸ்கார் தீவின் தெற்கத்திய பறவை என்ற அர்த்தம் தொனிக்க வோர்ம் என்ற பெயரும் இதற்குண்டு. இது இன்றுள்ள பறவையான தீக்கோழியை ஒத்த தோற்றமுடைய தாவரப்பற்றினி. உயரத்தில் 3 மீட்டரை தாண்டிய இந்த பறவை சுமாராக 1000 வருடங்களுக்கு முன்பாக முற்றாக அழிந்துவிட்டதாகச் சொல்கிறார்கள். இதன் எடை 500 கிலோவை தாண்டும். இவற்றால் பறக்க முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. கடலோடி மார்கோபோலோ தன் கடல் பயணங்களின் போது இதை நேரில் கண்டதாக பிறரிடம் வர்ணித்துள்ளார். தன் கால் நகங்களால் இந்த பறவை ஒரு யானையை பிடிக்க வல்லது என்று சொல்லி வந்ததால்தான் யானைப்பறவை என்ற பெயர் நிலைத்துவிட்டது. இன்று நாம் காணும் பறவைகளுள் மிகப்பெரியது சந்தேகமே இல்லாமல் தீக்கோழிதான். அது உயரமானது மட்டுமல்ல, எடையும் அப்படித்தான். சராசரி 2 மீட்டர் உயரம் வரையிலான இந்த பறவைகளின் எடை 160 கிலோவை எட்டுவதுண்டு. ஒட்டகம் போல பல நாட்களுக்கு நீரே அருந்தாமல் இருக்க முடிவது இந்த பறவையின் தனித்துவம். இது படுவேகமாக ஓடக்கூடியது. மணிக்கு 69 கிலோமீட்டர் வரைதான் இதன் வேகம் உயரும். 2 காலுள்ள அதிவேக பறவை என்று பார்த்தால் இதனுடன் போட்டியிட எவருமே இல்லை. பறவைகளில் மிகப்பெரியது தீக்கோழி என்றழைக்கப்படும் நெருப்புக்கோழி. அந்த பறவை பற்றிய சுவையான மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வோம். நெருப்புக்கோழிகளில் 3 இனங்கள் உள்ளன. இந்த பறவை 7 அடி முதல் 8 அடி வரை உயரும். சுமார் 30 கிலோ எடை வரையில் இருக்கும். சுமார் 12 கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய நெருப்புக்கோழி எலும்புகளின் படிவங்கள் கிடைத்துள்ளன. ஆண் நெருப்புக்கோழிகள் கருப்பு நிறத்திலும் பெண் நெருப்புக்கோழிகள் பழுப்பு நிறத்திலும் காணப்படும். நெருப்புக்கோழிகளின் கால்களில் 2 விரல்கள் மட்டுமே இருக்கும். நெருப்புக்கோழியால் மணிக்கு 79 கிலோமீட்டர் வேகத்தில் தொடர்ந்து 45 நிமிடங்களுக்கு ஓட முடியும். மனிதரை கூட சுமந்து கொண்டு ஓடும் அளவுக்கு வலுவுள்ளது. ஆனால் இந்த கோழிக்கு பறக்க தெரியாது. பழங்கள், குட்டைகள், பூச்சிகள், சிறிய ஊர்வன இனங்களை நெருப்புக்கோழி விரும்பி சாப்பிடும். கும்பல் கும்பலாக காணப்படும் நெருப்புக்கோழிகளில் பெண் நெருப்புக்கோழிகளே தலைமை வகிக்கும். நெருப்புக்கோழிகள் வால்பகுதியை ஆட்டியும் தலையை அசைத்தும் தங்களுக்குள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். உலகிலேயே மிகப்பெரியதாக முட்டை இடுவது நெருப்புக்கோழிகள்தான். இந்த முட்டை 2 டஜன் கோழி முட்டைகளுக்குச் சமம். முட்டையிலிருந்து 40 - 42 நாட்களில் குஞ்சு பொரிக்கும். நெருப்புக்கோழியின் ஆயுள் காலம் சராசரியாக 45 ஆண்டுகள். உலகமெங்கும் சுமார் 20 லட்சம் நெருப்புக்கோழிகள் இருப்பதாக கணக்கெடுக்கப்பட்டுள்ளன. உண்மையில் நெருப்புக்கோழி மண்ணிலெல்லாம் தலையை புதைத்து கொள்ளாது. ஆபத்து வந்தால் ஒன்று பீய்த்து கொண்டு ஓடிவிடும் அல்லது ஒரு இடத்தில் அசையாமல் சிலை போல சமைந்து நின்றுவிடும். ஆப்பிரிக்க சகாரா பாலைவனங்களில் இதை அதிகமாக காணலாம். ஆனால் இதைவிட பெரிய பறவைகள் நியூசிலாந்து பகுதிகளில் 12 - 13ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்தன. மனிதர்கள் வேட்டையாடி இப்போது அது அழிந்துவிட்டது.